நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 600 காலிடத்துக்கான பேங்கிங் வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஐடிபிஐ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் ஜாப்புங்க 2024 அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட அருமையான வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதங்க. இது ஒரு ரெகுலர் பேசிஸ் பேங்கிங் வேலைவாய்ப்பு. ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலிஸ்ட் மற்றும் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜென்ரலிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட் ஓ போஸ்ட்டுக்கு வந்து 500 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பும், ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் ஏஓ போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பும், டோட்டலாக வந்து 600 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/2024 நவம்பர் மாதத்துலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30, 2024 முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2025 நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 20 வயசுங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 வயசுங்க. 20லேருந்து 25 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன் டைம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 1999 தொடங்கி அக்டோபர் 1, 2004 முன்னாடி டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜென்ரலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து 4 இயர்ஸ் டிகிரியின் பிஎஸ்சி, பிடெக், பிஇ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபிஷரி சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங், அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, டைரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிசிக்கல்ச்சர், ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர் இந்த மாதிரிப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்களில் வந்து 55% சிஜிபிஏ போதும். அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 60% இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் நடக்குங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பாஸ் பண்ணுறவங்க வந்து பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். பர்சனல் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணல வந்து ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ மெத்தடு, இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் மெத்தடெல்லாம் வந்து நம்ம வீடியோ வந்து கொடுத்துருக்குறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து. அதே போல் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு சேலரி வந்து 25,500 மேலே வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து 250 ரூபா பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 1,050 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட், அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.